அனைவருக்கும் வணக்கம் and a very happy Friday. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10 உடைய 5G வேரியன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வெளியாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா Oneplus Note 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அண்ட் ஸ்பெக்ஸ் ரிவீலாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா Realme 8 அதுக்கப்புறம் Poco F3 Poco X3 Pro எல்லா ஸ்மார்ட் ஃபோனுடைய டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ் நம்பர் 466ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களுடைய ஆப்பில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வராங்க. இந்த ஃபீச்சர் பேர் வந்து ஃபாஸ்ட் லாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் லாஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷார்ட் வீடியோ ஆப் மாதிரி வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் எப்படி டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ. இது ஃபாஸ்ட் லாஃப் அப்படிங்கிறதுனால காமெடி ஓரியன்டாக இவங்க கொண்டு வராங்க. அதாவது சினிமாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காமெடி சீன், அவங்களுடைய சீரியல்ஸ், வெப் சீரிஸ், அது மட்டும் இல்லை ஸ்டாண்டப் காமெடின்னு நிறைய காமெடி சம்மந்தமான விஷயங்கள் வந்து இதில் ஷார்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வீடியோவாக அவைலபிளாக இருக்கும். தற்சமயம் வந்து இது ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதோட செலக்டட் கண்ட்ரீஸில் மட்டும்தான் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. கூகுள் அவங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் செக்யூரிட்டி ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா நம்ம ஆல்ரெடி டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இந்த செக்யூரிட்டி ஃபீச்சரில் வந்து இனிமேல் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் இந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக க்ரோம் ப்ரௌசர்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோசில்லா, ஃபயர்ஃபாக்ஸ், ஆப்பிளுடைய சஃபாரி இதிலலாம் வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இனிமேல் கூகுள் க்ரோம் ப்ரௌசர்லையும் வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் இருக்காது. இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் இல்லை அப்படிங்கிறதுனால கூகுள் உங்களை ட்ராக் பண்ண போகிறது இல்லை, அதுக்கப்புறம் ஆட்ஸ் வர போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதெல்லாம் கிடையாது. இனிமேல் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஆட்ஸ் இருக்கும். அதாவது டைரெக்டாக வந்து ஜெனுவன் ஆட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். இன்டைரக்டாக வேறு ஏதாவது ஆப் வழியாக உங்களை ட்ராக் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆக போகுது. குளோபலாக இன்டர்நெட் எத்தனை வாட்டி ஷட் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2020க்கான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா வந்து 155 வாட்டி வந்து குளோபலாக இன்டர்நெட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த 155 வாட்டியில் வந்து யார் டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. 109 வாட்டி இந்தியாவில் மட்டும் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலாவா 12 டைம்ஸ், அதே ஏமன் 11 வாட்டி, ஈராக் கூட 8 வாட்டி தான், அல்ஜீரியாவில் 6 வாட்டி, எத்தியோப்பியாவில் 4 வாட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஷட் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் தான் அதிகமாக வந்து இன்டர்நெட் பிளாக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் இந்த ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. வாட்ஸ்அப் மறுபடியும் வந்து புது ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் கிடையாது, வெப் வெர்ஷன், அதாவது டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி ரொம்ப நாளாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா வாய்ஸ் அண்ட் வீடியோ கால் ஃபீச்சர். இனிமேல் வாட்ஸ்அப் உடைய டெஸ்க்டாப் அதாவது வெப் வெர்ஷன்லையும் இனிமேல் வாய்ஸ் அண்ட் வீடியோ காலிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, எப்படி நீங்கள் சேட் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கோ அதே மாதிரி வீடியோ காலிங்காக இருக்கட்டும், வாய்ஸ் காலிங்காக இருக்கட்டும், இதுவும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் டெஸ்க்டாப் வெர்ஷன்லையும் அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சேஃப்டியான செக்யூர்ட் வாய்ஸ் கால் அண்ட் வீடியோ காலிங் ஃபீச்சர் இப்போ வாட்ஸ்அப் உடைய வெப் வெர்ஷன் தான் டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஒப்போ உடைய F19 சீரிஸ் இந்தியாவில் மார்ச் 8 அன்னைக்கு லான்ச் ஆகுது அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த லான்ச் கூடவே வந்து ஒரு ஃபிட்னஸ் பேண்டும் இவங்க லான்ச் பண்ணுறதா தெரியுது. ஒப்போ பேண்ட் ஸ்டைல் இந்த பேரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது, ஆக்சிஜன் லெவல் மானிட்டரிங் இருக்குது, 12 ஒர்க் அவுட் மோட்ஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ரியல்மி பேண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ஒப்போவுடைய இந்த ஃபிட்னஸ் பேண்டும் வந்து உங்களுக்கு மார்ச் 8 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. மோட்டோரோலா இந்தியா ஒரு புது டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூ வாண்ட் இட் யூ காட் இட் அப்படிங்கிற ஒரு டீசர் தான். இந்த டீசர் பார்க்கும்போது மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் G10, G30 அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி யூரோப்பில் லான்ச் ஆச்சு. அதே ஸ்மார்ட் ஃபோன் தான். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒன்று என்ட்ரி லெவல், இன்னொன்று பட்ஜெட் கேட்டகரியில் லான்ச் பண்ணலாம். G10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 460 கொடுத்துருந்தாங்க. அதே G30 வந்து ஸ்னாப் ட்ராகன் 662. ஸோ இந்த சிப் செட்டில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது இந்த டீசர் பார்க்கும்போது. ஃபைனலாக ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. Note 10 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3மே 4G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை குளோபல் லான்ச் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 5G வந்து அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் என்னன்னு பார்த்துலாம். ஸோ முதல்ல இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சேல் எப்போ அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துலாம். ஸோ ரெட்மி நோட் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 678 48 மெகா பிக்சல் சூப்பர் அமலட் பேனலோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 11,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஹையர் வேரியன்ட் வந்து 13,999 ரூபாய்க்கு. அதே ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 732G குவாட் கேமரா 64 மெகா பிக்சலோட 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 15,999 ஆரம்பிச்சு ஹையர் வேரியன்ட் 18,999 வரைக்கும் இருக்கு. அதே ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 732G தான். பட் 108 மெகா பிக்சலோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 19,999. அதே 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 21,999க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு லான்ச் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இனாகிரேஷன் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான், அதுக்கப்புறம் மீ.com ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 10 வந்து மார்ச் 16th ஸ்டார்ட் ஆகுது. அதே ரெட்மி நோட் 10 ப்ரோ மார்ச் 17th, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் உங்களுக்கு மார்ச் 18th ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை ரெட்மி நோட் 10 சீரிஸுடைய இந்தியா லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் போது இன்னொரு டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் லான்ச் அப்படிங்கிற மாதிரி தி எக்ஸல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரெட்மியுடைய டிவிக்கான ஒரு டீசராக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ரெட்மி மேக்ஸ் டிவி இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மி கூடிய விரைவில் ஒரு டிவியும் இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டீசர் நமக்கு ரிவீல் பண்ணுது. ஸோ ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ் இந்தியன் லான்ச் பார்த்தோம். குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 10s 4G, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 10 5G. ஸோ ரெட்மி நோட் 10s 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் ஹீலியோ G95ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் அமலட் பேனலில் தான் இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரியோட. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000ல் ஆரம்பிச்சு ஹையர் வேரியன்ட் வந்து 24,000 வரைக்கும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ரெட்மி உடைய நோட் 10ல 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீப்பஸ்ட் 5G அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அமலட் பேனல் உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இதுவும் குவாட் கேமரா 48 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. பட் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,400ல் ஆரம்பிச்சு ஹையர் வேரியன்ட் 128GB எல்லாம் உங்களுக்கு 20,000 வரைக்கும் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் வந்து குளோபலாக லான்ச் ஆயிருக்கு ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸில். அது மட்டும் இல்லை ஷாமி வந்து மீ 10 5Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்னாப் ட்ராகன் 870ல் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ Geekbench ஸ்கோர்ஸும் வந்து ரிவீல் ஆச்சு. Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து உங்களுக்கு 1021, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 3443. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது இது குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 870ல் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ 10 மாதிரி இல்லாமல் மீ 11 மாதிரி உங்களுக்கு வெர்டிக்கலாக கேமரா அலைன் பண்ணி தராங்க. ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச்சோட இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸோட மீ 10 5G வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நேற்று நடந்த லான்ச் ஈவெண்ட்லேயே ஹைலைட் ஆன லான்ச் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ரியல்மி ஜிடி வந்து சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், ப்ரைஸிங்காக இருக்கட்டும் அட்டகாசமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ் ரியல்மி ஜிடி ரியல்மியுடைய முதல் ஸ்னாப் ட்ராகன் 888 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ணது. அது மட்டும் ஹைலைட் இல்லை. கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் அமலட் பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு இதோட விலை 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வெறும் 31,500 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். அவுட்லுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை இந்த லான்ச் ஈவெண்ட் முடியும் போது வந்து இன்னொரு டீசர் இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஜிடி நியோ அப்படின்னு. இது மூலயமா ரியல்மி ஜிடியுடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் அப்படிங்கிறது தான் தெரியுது. அது மட்டும் இல்லை இந்த ஜிடி நியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி சிப்செட் ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணியிருந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல ரியல்மி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அதோட மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி நியோ அப்படிங்கிறது இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்.
அது மட்டும் இல்லை ரியல்மியுடைய GT சீரிஸ் இந்தியாலையும் நம்ம ஏப்ரலில் எதிர்பார்க்கலாம். ரியல்மி அடுத்ததாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறது அவங்களுடைய 8 சீரிஸ். அது மட்டும் இல்லை இந்த சீரீஸ்க்கான பாக்ஸஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆச்சு. ஸோ ரியல்மி 8 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது ரியல்மி 8 அண்ட் 8 ப்ரோ 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G வேரியன்ட் அண்ட் 5G வேரியன்ட்ஸும் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 8 உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 720லையும், ரியல்மி 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 730Gலையும் உங்களுக்கு குவால்காம் சிப்செட்டில் தான் கொடுக்குறாங்க. அதே உங்களுக்கு 5G வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 800U இல்லைனா மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் ரூமர் வருது. கூடவே 108 மெகா பிக்சல் அப்படிங்கிற ஒரு கிமிக்கில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரியல்மியுடைய 8 சீரிஸும் ரொம்பவே எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. போக்கோ பிராண்டு கீழே அடுத்ததாக லான்ச் ஆக போகிறது Poco F3, அதுக்கப்புறம் Poco X3 Pro அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே ரிவீலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச். Poco F3 அதுக்கப்புறம் Poco X3 Pro ரெண்டுமே முதல்ல குளோபலாக தான் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. அதுவும் மார்ச்சுக்குள்ளே இது லான்ச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. இதில் Poco X3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக ஸ்னாப்ட்ராகன் 855+ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோனும் முதல்ல குளோபலாக லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்தியா லான்ச் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவீல் ஆயிருக்கு. OnePlus Nord அப்படின்னு சொல்லும் போது 2020ல் மோஸ்ட் ஹைப்டு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் இதுதான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருந்தது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான சக்ஸஸரில் இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இது லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ OnePlus Nord உடைய சக்ஸஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 இந்த மானிக்கர், அதாவது இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். மீடியாடெக் உடைய லேட்டஸ்ட் சிப்செட் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதோட ப்ரெடசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord ஸ்னாப்ட்ராகன் 765Gல கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டியில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2 அதாவது ஏப்ரலில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ OnePlus Nord 2 உடைய சக்ஸஸர் கூடிய விரைவில் ஒரு எக்ஸைட்டிங் 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Oppo லான்ச் பண்ண போகிற ஃபிட்னஸ் பேண்டுடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கார்டியன்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கிராஷ் கார்த்திக். கங்க்ராச்சுலேஷன் கார்த்தி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.